ஹலோ கைஸ், நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு 7 months கேப்பில் திரும்பவும் ஒரு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸு. ஸோ ஃபெப்ரவரி மந்த்து தான் வந்து நடந்தது. திரும்பவும் லைக் எஸ்பிஐ பிஓ மாதிரியே எஸ்பிஐ கிளர்க்கும் நடக்குது. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் பிகினர்ஸுமே ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இது. ஏன்னா அந்தளவுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்க போகுது. இதில் வந்து என்ன விஷயம்னா, கொஷினை வந்து பிக் பண்ணி நாம் போடுறதுல தான் ஒவ்வொருட ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. அது என்னென்ன பண்ணணும், எப்படி பிக் பண்ணணும், எந்த மாதிரி வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுமே நாங்கள் சொல்ல போகிறோம். சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து என்னென்ன வேணும் அப்படின்றது பேஜ் இருக்குது, ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இது எடுத்துகிட்டு போகணுமா, அது எடுத்துகிட்டு போகணுமான்னு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஐடி ப்ரூஃப் ஃபைலுமே எடுத்துகிட்டு போயிருவீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு கூட வந்துடலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்காமல் செலக்டிவாக இது எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்றதான் நமக்கு எக்ஸாம் தேவையானது. அதுதான் வந்து நம்ம நவீன் சார் சொல்லுவார். ஸோ அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோவை நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பிகினர்ஸ். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, எக்ஸாம் லெவல் ரொம்ப ஈஸியாக தான் இருப்போது. அடுத்தடுத்து பார்ப்போம். எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அட்மிட் கார்டு இருக்குல்ல, அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது, சரிங்களா? அது ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்கும்ல. அந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. வித் இனிஷியலோட கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போவீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோஸ் வேணும். எஸ்பிஐ பொறுத்தவரையும் 3 ஃபோட்டோஸ் எக்ஸாம் கேட்குறாங்க, சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1-2 எடுத்து வச்சுக்கிறது சேஃபான விஷயம் தான், சரியா? அதே மாதிரி நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற பென் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. புதுசாக பென் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, சரியா? ஓகே, இதுதான் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். மறக்காமல் இன்றைக்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷு, அதுக்கப்புறம் குவான்ஸு, அதுக்கப்புறம் ரீசனிங், இப்படி தான் இருந்தது. இந்த வருஷமும் இதே தான் இருக்குமா அப்படின்னா அது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த வருஷம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடுறேன். இங்கிலீஷ் நினச்சி நிறைய பேர் பயமாக இருப்பீங்க. பயப்படவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் நல்லா வெல் ட்ரெயின்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி படியே போங்க. இப்போ ஒரு ஆவரேஜாக இருக்க இங்கிலீஷில், இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கிறேன் அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. எடுத்தோடனே போய் அதில் உட்காந்து படித்து 8யும் போட்டுடுறேன், 5 கொஷின் கேட்டிருக்காங்க 5யும் போட்டுடலான்னு நினைக்காதீங்க. இதை எப்பவுமே லாஸ்ட்டில் வைங்க. ஈஸியாக இருக்கிறதெல்லாம் எரர்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன எரர் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த வேர்டு யூசேஜ் மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். வேர்டு ஸ்வாப் மாதிரி கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது ஃபில்லர்ஸ் கேட்டிருப்பாங்க, க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது 1-2 குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அதிலே உட்காந்து நான் இப்போ க்ளோஸ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 blank இருக்குன்னா நீங்கள் என்ன படிப்பீங்க, 5 போட்டிருப்பீங்க, 1 மட்டும் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை உட்காந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 5 கிடச்சிதா 5 மட்டும் நல்லா போட்டுட்டு வாங்க. அப்புறம் இந்த மிஸ்பெல்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராஜம்பிள் கேட்பாங்க. பேராஜம்பிள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிஓ லெவல் பேராஜம்பிளாக இருக்காது, ஈஸியாக நம்மளால் போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சது, செகண்ட் மட்டும் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அதை மட்டும் கூட போட்டுவாங்க. ஸோ இங்கே எய்ம் என்னன்னா, நீங்கள் அதை அட்டன் பண்ணுறது ஒரு 20 அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20மே கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்டன் பண்ணணும். ஒரு கெஸ்ஸில் வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா வந்து போடாத மாதிரி 20 மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுறேன், 20 மட்டும் நல்லா அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் இப்போ டெஸ்ட் போட்டிருப்பீங்க, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 8 நிமிஷம் வச்சு தேவைப்படும். அதாவது எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுறதுக்கு. அதாவது 8 நிமிஷம் அப்படின்றது கிளர்க்கில் அதிகமாக இருக்கும். ஏன்னா மிஸ்லேனியஸ்லாம் அந்த 12 நிமிஷத்துலேயே போட்டுடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்குன்னா அந்த 5 நிமிஷம் 6 நிமிஷத்தை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒதுக்கி அதை வந்து எல்லாத்தையுமே போட ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் போட முடியலனா கூட அதில் இருக்கக்கூடிய அந்த மீனிங்ஃபுல் வேர்டு, ஆப்போசிட் வேர்டு, இந்த மாதிரி இருக்கிறத அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக கொஷின்ஸை அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இதுதான். நெக்ஸ்ட்டு இது ரீசனிங்குமே நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவர் சார் வந்து கான் சொல்லுவார். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 35மே கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். 35மே போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்பீடு இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸாலையும் போட முடியும். ஏதோ ஒரு பசில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ மற்றபடி மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்லேனியஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறேங்க. சிலாகிசம், இன்இக்வாலிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கோடிங் இதில் இப்போலாம் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கோடிங்கில் ஒரு 5 கொஷின் 4 கொஷின் இருக்குன்னா 2 ஈஸியாகவும் 2 டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த 2 ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுருங்க, லாஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங்ஃபுல் வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது ஒரு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் ஒரு 4-5 வேர்டை எடுத்துட்டு அதில் எது மீனிங்ஃபுல் வேர்டு அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கடைசியாக வைங்க, அதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இப்படி அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். பசில் சூஸ் பண்ணுறதுமே நீங்கள் ஈஸியாக சூஸ். இந்த ஏஜ் பேஸ்டு பசில் கண்டிப்பாக எஸ்பி கிளர்க்கில் இருக்கும். ஏஜ் பேஸ்டு, ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு. ஸோ இது வந்து படித்து பாருங்கள். சில இதெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கான்செப்டாக ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அதை பிக் பண்ணி போடுங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 35 போடலாம், இல்லை ஒரு 30, கண்டிப்பாக 30 போட்டுடலாம் நம்மளால். பட் இதே மைண்ட் செட் பண்ணிட்டு போகாதீங்க, ஏன்னா எக்ஸாம் பேப்பர் எப்படினாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, ஃப்ளூவெண்ட்டாக அட்டன் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு பஸ்ஸில் ஸ்ட்ரக் ஆகுதா, ஒரு 40 செகண்ட் ஆகிடுச்சு, 50 செகண்ட் ஆகிடுச்சு, நம்மளால் இன்னும் அது கிராஸ் பண்ண முடியலையா, சரி 50 செகண்ட் போனால் போட்டோம், அடுத்த பஸ்ஸில் போயிடுங்க. அதிலே உட்காந்துருந்தீங்கன்னா டைம் முடிஞ்சிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குவான்ஸ். எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குவான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்பீட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 ஆச்சு இருக்கும், 15 20 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஸ்பீட் மேக்ஸில் என்னென்ன வரும்னா, இப்போ சிம்பிளிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் வரும். அதே மாதிரி குவாட்ரேட்டிக் வரும். சரியா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 15 20 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. சரி? ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதிலே இருக்கும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக போடுங்க. ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்க்குலாம் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாருங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிஏ எடுங்க. டிஏ பார்த்தீங்கன்னா நமக்கு கிளர்க் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஏ கேட்குறாங்க அப்படின்னா 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு போட முடிஞ்சா போடுங்க, இல்லை ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ஒரு 4 கொஸ்டின் வச்சு மினிமம் என்ன பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும், போடுற மாதிரி தான் இருக்கும். சரியா? 5 கொஸ்டினில் ஒரு 4 கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டலாம். சம்டைம்ஸ் 2 டிஏ கேட்குறாங்க அப்படின்னா 2 டிஏல ஈஸியாக இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா முதல்ல அதை போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிமம் 10 ஆச்சு இருக்கும். சரியா? அப்போ 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடுங்க. ஓகேவா? எது ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபெமிலியராக நமக்கு ஒரு சில டாபிக்ஸ்லாம் நல்லா வரும். சரிங்களா? ரேஷியோ, பர்சன்டேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்க. 10 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, மீதி வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. சரி, எடுத்தவொடனே நான் போய் கேஸ்லெட்டில் வந்துக்கிறேன், எடுத்தவொடனே போய் நான் அப்ளிகேஷன் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த ஒரு இதே மாறிடும். சரி, ஒரு ஸ்ட்ரக்சரே மாறிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவா, ஒரு அட்டம்ப்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? எங்கேயுமே உட்காராமல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 20 நிமிஷம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல அட்டம் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் இந்த ஆவரேஜாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுக்க முடியும். சரிங்களா? தயவுசெய்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம் கொடுத்துருப்பாங்க, 80+ கொடுத்துருப்பாங்க, 90 நியர்லி 90 கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க அட்டம்ப்ட்லாம் கேட்டுட்டு மனசு விட்டுறாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் கிளியர் பண்ணுற எக்ஸாம். சரிங்களா? அதனால் நீங்கள் 60, 65 இல்லை 70 அந்த ரேஞ்சில் போட்டுனால கண்டிப்பாக கிளியர் பண்ணுற எக்ஸாம் தான். சரிங்களா? மற்றவங்க அவ்வளோ போட்டாங்க இவ்வளோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு குட் அட்டம் அக்யூரஸில் போட்டு வந்துங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார், வாங்க. எஸ், சூப்பர். 2 பேரும் சார் வந்து இமானுவல் சார், நவீன் சார் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரோட் கண்டிஷனுமே ஒஸ்ட்டாக இருக்குது. சரியா? ஸோ சென்டருக்கு முன்னாடி பிஃபோராக போயிடுங்க, கேர்ஃபுல்லாக போக ட்ரை பண்ணுங்க. சரியா? ஏன்னா மழையில் மாட்டிக்காதீங்க. உங்களோட அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அது எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், ஏதாவது ஒன்று ஸ்டிக் ஃபைல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போங்க. மழையில் நனையாமல் பார்த்துக்கோங்க, ஃபோட்டோலாம் ஊறிட போகுது. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகியுமே எக்ஸாம் எழுத போக முடியாத போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்குமே மழை இருக்கும். நாளைக்கு 2 நாளுமே சாட்டர்டே சண்டே மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த மழையில் மாட்டிக்கிற மாதிரி ரீசனிங்கில் பிளட் ரிலேஷனில் மாட்டிப்பாங்க நிறைய பேர். அந்த பிளட் ரிலேஷன்லையும் மாட்டிக்காதீங்க. சரியா? பிளட் ரிலேஷன் வந்தால் லாஸ்ட்டாக போடுங்க. சரியா? அது 2 லைன் இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம். சரி, அந்த 2 மார்க் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸ்பீடாக போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்பீடாக போடுறவங்களாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க, ரிப்பீட்டர்ஸ்லாம். ஸோ அந்த ரிப்பீட்டர்ஸ் நீங்களுமே தப்பு பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம நவீன் சார் ப்ளஸ் இமானுவல் சார் சொன்னது மட்டும்தான், வேற எந்த ஒரு புது விஷயமே கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும். கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டெசிக்னேஷனை சூஸ் பண்ண போகிறது கரெக்டாக, சரியா? ஃபைனல் டெசிக்னேஷன் எஸ்பிஐ கிளர்க்காக நீங்கள் ஆக போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். அந்த பிலிம்ஸை நல்லா பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆகிடுறீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக அனாலிசிஸ் போடுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக கொடுப்போம். குட் அட்டெம்ப்ட் எல்லாமே நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். எஸ், சொல்லுங்கள் சார். இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு நாகப்பட்டினம் அந்த சைடு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு அந்த மதியம் ஷிஃப்ட் 10:30 1 o'clock அந்த 4 o'clock 3:30 ஷிஃப்ட்லாம் இருந்தீங்கன்னா முன்னாடியே கிளம்புறீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து அங்கே வரதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதனால வந்துட்டு அந்த ஜோனில் இருக்கவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுங்க. ஏன்னா வழக்கமாக போகிற டைம் போயிடாதீங்க. கண்டிப்பாக எங்கேயாவது எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். ஏன்னா ஆல்ரெடி நம்ம திருச்சியிலே பார்த்தோம். நம்ம ரசிச்சு பார்த்த ஒரு சினி ஆக்டரே நம்ம திட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அப்புறம் அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பிஃபோராக போயிடுங்க சார் சொன்ன மாதிரி. எஸ் அவ்வளோதான், அனாலிசிஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக நானும் இமானுவேல் சார் 2 பேருமே அனாலிசிஸில் இருப்போம். ஆமாம், உங்களுக்கு பக்காவாக அனாலிசிஸ் கொடுப்போம். அனாலிசிஸ்க்கு வந்துருங்க. அதாவது 21 27 இருக்கிறவங்க 20th இருக்கிறவங்க முடிச்சுட்டு பொறுமையாக பாருங்க. ஓகேவா? எஸ், ஓகே கைஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாய்.